அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் சிவப்பு மிளகாய் போட்டவங்க இந்த காலத்தில் இலைகள் அதிகமாக சுருண்டிருக்கு, பயிர் நல்லா வரல, இலையெல்லாம் கொட்டி போச்சு, காய் அப்படியே நீந்து போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க, அடிப்படையில் புரிஞ்சுக்கங்க. தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், வெண்டிக்காய் இந்த 4மே ஒரே மாதிரி பயிர். ஓகேங்களா? 4 ஒன்று தான், வேறு வேறு ஆளுக மாதிரி, ஆனால் 4 ஒன்று தான். சரியா? இந்த நேரத்தில் வெயில் வந்தாலே பயிர்களில் தண்ணியை தேடி பேன் இலைகளை தாக்கும். இலைக்கு பின்னாடி பேன் இருக்கும். அதை திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மஞ்சளில் பொட்டு பொட்டாக இருக்கும். இதை பிடிச்சி இப்படி அழுத்துனீங்கன்னா, இப்படி இழுத்திங்கன்னா சிவப்பு கலரில் வரும், ரத்தம் மாதிரி வரும். அது என்னென்னா செஞ்சிலந்தி, சிவப்பு பேன். அதை பிடிச்சி இழுத்தோம்னா சிவப்பாக வரும். ஒரு சில நேரம் மஞ்சளாக வரும், ஒரு சில நேரம் கருப்பாக இருக்கும். ஓகேங்களா? எப்படியோ ஒரு விதத்தில் இந்த பிளாக் த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு பேன் அல்லது சிவப்பு பேன் அல்லது மஞ்சள் பேன் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுதான் நமக்கு வைரஸ் நோயை கொண்டு வர்றது. இது இங்கே கடிக்க கடிக்க, இப்போ உதாரணத்துக்கு இந்த விரல் இப்படி இருக்குங்க, இந்த எலும்பு உடஞ்சா என்ன நடக்கும்? இது தொங்கும்ல அப்படி. அது மாதிரி தான் இலைக்கு பின்னாடி இருக்க நரம்பு கடிக்கப்படும் போது அது தொங்குதுங்க. ஓகேங்களா? இப்போ இதை சரி பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு கரைசலை, ஒன்று வேப்பங்கொட்டை கரைசல், 100 லிட்டருக்கு 1 லிட்ரு, 100 லிட்டருக்கு 7 கிலோ வேப்பங்கொட்டை இடித்து உள்ளே போட்டு ஊற வச்சு அதை தெளிக்கலாம். 100 லிட்டருக்கு 1.5 லிட்டரு வேப்ப எண்ணெய் அதை கலந்து காதி சோப்பில் சீயக்காய் தூள் போட்டு கரைச்சிட்டு அப்புறம் அடிக்கலாம். அல்லது அக்னி அஸ்திரம்னு ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா, புகையிலை போட்டு கொதிக்க விட்டு பண்ணுற கரைசல், கேளுங்க நான் சொல்லித்தரேன், அதை நம்ம அடிக்கலாம். இதெல்லாம் ஒன்று இப்படி பண்ணலாம். அப்படி இல்லையா வர்டிசீலியம் லக்கானி அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க. அது 1 லிட்டர் வாங்கி 100 லிட்டரில் கலந்து ஒரு மீனமிலம் கலந்து ஒரு நைட்டு வச்சிருந்து சாயந்தரமாக இலைக்கு பின்னாடி படுற மாதிரி நல்லா நனைச்சு அடிக்கிற மாதிரி அப்படி அடிச்சிட்டிங்கன்னா இந்த த்ரிப்ஸு போயிடும். இதை எப்படி அடிக்கணும்? ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை அடிக்கணும். அப்படி அடிக்கிறப்ப இலைகள் விரிஞ்ச மாதிரியே இருக்கும். இது கூட நம்ம என்ன கலந்துக்கிறோம்? மீனமிலம் கலந்துக்கிறோம் சத்துக்காக, கடல் பாசி உரம் கலந்துக்கிறோம், அது கூட பெருங்காயம் 200 கிராம் கலந்துக்கிறோம். பெருங்காயம்ங்கிறது எதுக்கு கலக்கிறோம்? அது ஒரு கந்தக பொருள். கந்தக சத்து அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேங்க. தீபாவளி அன்னைக்கு வெடி விட்றாங்க இல்லைங்களா, மேலே போய் டம்முன்னு வெடிக்கிறப்ப நிறைய கலர் கலராக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கறது தான் கந்தக சத்து. அப்போ நமக்கு நிறைய மிளகாய் வரணும், நிறைய தக்காளி வரணும், நிறைய கத்திரிக்காய் வரணும்னா வெடிக்கணும்னா அதுக்கான பொருள் தான் பெருங்காயம். 200 கிராம் கலந்துக்கணும். இப்படி கலந்து நம்ம கொடுக்குறப்ப பூச்சிகள் இல்லாத, புழுக்கள் இல்லாத நம்ம ஒரு பயிரை வளர்க்க முடியும். ஓகேங்களா? தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கங்க, செய்யறதுக்கு சங்கடப்படாதீங்க. பெருங்காயம் 200 கிராம், அதை ஒரு இடம் கலந்து அடித்தா, ஒரு மாதத்துக்கு ஒரு இடம் கலந்து அடித்தா கூட போதுங்க. இந்த கடல் பாசி உரங்கிறது உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா உரக்கடைகள்லையும் கிடைக்கும். சீவீடும்பாங்க இங்கிலீஷில். அது 1/2 லிட்டர் வாங்கிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கடல் பாசி உரத்தோட வெர்டிசீலியம் லக்கானி உரக்கடைகளில் கிடைக்கும், அல்லது தனியார்ட்ட கிடைக்கும், அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேவிகே அங்கே கேட்டால் கூட கிடைக்குங்க. இதை வாங்கி நம்ம இதை கலந்து நம்ம தெளிக்கிறப்ப பொதுவான பலன்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி கீழே தண்ணீரை பொறுத்தளவில் ஒரு தடவை தண்ணி கொடுக்குறோம், நல்லா நனைச்சி கொடுத்துறோம், வேரில் நல்லா இறங்குற மாதிரி 1/2 அடி ஆழத்துக்கு தண்ணி இறங்கணுங்க. அல்லது அந்த 1/2 அடி ஆழத்துக்கு பரவி இறங்கணுங்கிற அளவுக்கு தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 2வது தண்ணீர் எப்போ தேவையோ அப்போ கட்டணும். நிறைய தண்ணி கொடுக்கவும் கூடாது, அதுக்காக கொடுக்காம விடவும் கூடாது. தண்ணீர் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டா பயிர் இயல்பாக இருக்கும். வெயில் காலத்தில் இயல்பாக இருக்கிறதுக்கு தெளிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு கரைசல்களை தெளிக்கிறோம். தெளிக்க பயிர் இயல்பாக இருக்கும்.
இந்த காலத்தை பொறுத்தவரை இந்த வெர்டிசிலியம் லக்கானியோ அல்லது புழுக்கள் வராமல் இருக்க பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவத்தை கலந்து ஒரு நைட்டு வச்சுருந்து தெளிக்கிறப்ப காய் புழு தண்டு புழு வராமல் இருக்க பெரிய வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.